செய்தியாக பார்த்து வருகிறோம். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா ராகுல் மீதான இடி குற்றப்பத்திரிகைக்கு திமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளை சமாளிக்க முடியாமல் பிஜேபி திணறுவதாகவும் திமுக தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி மீது ஒன்றிய பாஜக அரசு ஏவி விடுவது ஜனநாயகத்தின் அருவருக்கத்தக்க அரசியல் என்று திமுக தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி மீது மத்திய பாஜக அரசு ஏவி விடுவது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்று திமுகவினுடைய பொருளாளரும் மக்களவை குழு தலைவருமான டி.ஆர். பாலு அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மத்திய பாஜக அரசின் பழிவாங்கல் நடவடிக்கை தொடர்பாக நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு திமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், குஜராத்தில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகள் பற்றி நடைபெற்ற கருத்துருவாக்கம் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் எழுச்சியும் குறைவைத்தன் காரணமாகவே பாஜக இந்த கூட்டத்தை பார்த்து நினைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த முறை சத்தீஸ்கர் மாநில தலைநகர் ராய்ப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாடு நடைபெற்ற போது அமலாக்கத்துறை மூலம் அம்மாநில காங்கிரஸ் தலைவர்கள் வீடுகளில் ரைடு நடந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இப்போது குஜராத் எழுச்சிக்கு பிறகு அதே பாணி அரசியலை கையில் எடுத்திருக்கிறது பாஜக என்றும், எனவே இத்தகைய தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் திமுக சார்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அமலாக்கத்துறையை தனது கூட்டணி கட்சியாக சேர்த்துக் கொண்டு இப்படி பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் மத்திய அரசு இனிமேலாவது காங்கிரஸ் கட்சியை மட்டுமல்ல எதிர்கட்சிகளையும் அரசியல் ரீதியாக சந்திக்கும் துணிச்சலை பெற வேண்டும் என்றும் அவர் காட்டமாக தனது கண்டன அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.